श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पपद्धति श्लोकं 347. अगणितनिजरागां देवी विष्णुपदं तत् त्रिभुवनमहनीयां प्राप्य सन्ध्यामिव त्वां भवति विबुधमुक्तैः स्पष्टदारानुषङ्गम् परिसरपतितैस्ते பாரிஜாதப்பிரசூனைஹி. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, தத்து பிரசித்தமாயிருக்கின்ற விஷ்ணோஹோ பதம், பெருமாளுடைய திருவடியானது, அகலித்த நழுவாமல் இருக்கின்ற, நிஜ தன்னுடையதான, ராகம் ஆசையை உடைத்தாயிருக்கின்ற, திரிபுவன மூன்று உலகங்களாலேயும் மகனீயாம் கொண்டாடத் தகுந்ததாயிருக்கின்ற, துவாம் உன்னை, சந்தியாம் சந்தியா காலத்தைப் போல, பிராப்பிய அடைந்து, தே உன்னுடைய, பரிசர சமீபத்திலே, பதிதைகி விழுந்திருக்கின்ற, விபுத முக்தைகி தேவதைகளால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற, பாரிஜாத பிரசூனைகி பாரிஜாத புஷ்பங்களாலே ஸ்பஷ்ட பிரகாசியா நிற்கின்ற, தாரா நக்ஷத்திரங்களுடைய அனுஷங்கம் சம்பந்தத்தை உடைத்தானதாக பவதி ஆகின்றது அப்படின்னு சாய்க்கிறார். ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. ஸ்லேஷ அலங்காரத்தில் ஸ்லேடையில் சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது. இதில் பாதுகைக்கும் சந்தியாதேவிக்கும் இருக்கக்கூடிய சாமியமானது சொல்லப்படுறது. சந்தியாதேவி அப்படின்னா அந்த சாயங்கால வேளையில் இருக்கக்கூடிய, அந்த சந்தியா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த நிறத்துக்கு, அந்த நேரத்தை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி அதை எப்படி அது பொருந்துறது அப்படிங்கிறது மாதிரி அழகாக இதை நமக்கு கொடுத்துருக்கார் சுவாமி. அதாவது சந்தியா காலம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, சூரியன் மறையிற நேரம், சூரியன் உதிக்கிற நேரம், ரெண்டு நேரத்துலேயுமே பார்த்தோன்னா ஒரு மாதிரி சிகப்பாக இருக்கும் வானம். கார்த்தால அருணோதயம்னு சொல்லப்படுற, முதல்ல அருணன் அதுக்கப்புறமா சூரியோதயம்னு சொல்லப்படுற நேரத்துலேயும் வானம் சிகப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதும் வானம் முழுக்க ஒரு சிவப்பு நிறமானது படர்றது. அந்த சிகப்பு நிறம்ங்கிறது தான் திருப்பானாழ்வார் அவரோட பாசுரத்தில் சாய்ச்சிருப்பார், அந்தி போல் நிறத்தாடையும் அப்படின்னு. இது 3வது பாசுரத்தில் மந்திபாயில் சாய்ப்பார். 2வது பாசுரத்துலேயும் அரைச்சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமேன் சிந்தனையே அப்படின்வார். அதாவது அந்த பெருமாளுடைய வஸ்திரமானது எப்படி இருக்குது அப்படின்னா, அரைச்சிவந்த ஆடையின் மேல், அரை இடுப்பில் கட்டின்னு இருக்கிற அந்த ஆடை சிவந்த நிறத்தில் இருக்குது. அதுதான் அடுத்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது அந்தி போல் நிறத்தாடையும்னு சாய்ச்சிருப்பார். ஆக அந்த கலரே எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி சிவந்து இருக்கும் அந்த நேரமே, சாயந்தரத்தில் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணு பதம் அப்படின்னா, விஷ்ணு பதம்ங்கிறது பெருமாளோட திருவடியும் குறிக்கிற அர்த்தம் தான். விஷ்ணு பதம்ன்றனா இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, ஆகாயம்னு ஒரு அர்த்தம். விஷ்ணு பதம் அப்படின்னும் போது அது ஆகாயத்தையும் சொல்கிற வார்த்தை, பெருமாளோட திருவடியும் சொல்கிற வார்த்தை. இந்த சந்தியாதேவின்றவோ சந்தியா காலம்ன்ற அந்த நேரமானது ஆகாயமானது சந்தியா காலத்தை அடையிறது. அப்படி அடையும் பொழுது அது சிகப்பு நிறமாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அந்த சந்தியா காலத்தை உலகமே கொண்டாடுறது அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ இது பாதுகைக்கு எப்படி பொருந்துறது அப்படின்னு பார்த்தோன்னா, விஷ்ணு பதம்னு சொல்லப்படுற அந்த பெருமாளுடைய திருவடியானது, இந்த ராகம் அப்படின்ற வார்த்தை ஒரு அர்த்தம் சிவந்த நிறம், இன்னொரு அர்த்தம் ஆசை அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த 2 அர்த்தமுமே எப்படி பொருந்துறது அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாளோட திருவடியானது ஆசையோட பாதுகையை அடைகின்றது, ஆகாயமானது சிவந்த நிறமுள்ள சந்தியாகாலத்தை அடைகின்றது அப்படின்னு. விஷ்ணு பதம் ராகத்தினால் அடைகிறது, ராகம்னா ஆசையினால் அடைகிறது, சிவந்த நிறத்தை அடைகிறது. எதனால்? பாதுகையின் மேலே இருக்கிற ஆசையினால் பெருமாளோட திருவடியானது பாதுகையை அடைகின்றது. அந்த ஆகாயமானது சிவந்த நிறத்தை அடைந்து சந்தியாகாலத்தை அடைகின்றது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ இது ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னா,
திரிபுவன மகனீயாம், 3 உலகங்களாலேயும் கொண்டாடத் தகுந்ததாய் இருக்கின்ற. இந்த சந்தியா காலத்தை எல்லா மகனீயர்களுமே கொண்டாடுவா. எப்படி கொண்டாடுறா அப்படின்னா சந்தியாவந்தனத்தின் மூலமாக. அந்த நேரத்துக்கான அந்த அந்த அர்க்கியம் விடுறது, அந்த வணக்கத்தை செலுத்துறது அப்படிங்கிறது 3 உலகமுமே அந்த சந்தியா காலத்தில் பெருமாளை சேவிக்கிறது, சந்தியாவந்தனம் பண்ணுறதன் மூலமாக அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறதுன்றதுனால 3 உலகமுமே கொண்டாடுறது இந்த சந்தியா காலத்தை. இது அதே திருப்பானாழ்வார் சாய்ச்சிருப்பார், வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவின் அணையான் அப்படின்னு. வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படின்னா, வானவர்கள் சந்தின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா போற்றுதல், வணங்குதல், புகழ்தல், தொழுதல், இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் உண்டுங்கிறதுனால இது உலகங்களில் இருக்கிறவாளுமே அந்த நேரத்தில் வணங்கி நிற்கிறா அப்படிங்கிறது புரியுறது. ஆக இந்த சந்தியா காலத்துக்கு பொருந்தது 3 உலகங்களாலேயும் கொண்டாட தகுந்ததாக இருக்கின்ற பாதுகை. அது நமக்கு தனியாக சொல்லணுங்கிறதே இல்லை, நம்ம முதல்லேருந்தே பார்த்துட்டுருக்கோம். மொத்த பேருமே பாதுகையை கொண்டாடுறா அப்படிங்கிறது. ஆக இந்த திரிபுவன மகனீயாம் அப்படிங்கிற அந்த பதமும் சந்தியா காலத்துக்கும் பொருந்தும், பாதுகைக்கும் பொருந்தும் அப்படின்னு தெரியறது. அடுத்த ஒரு கம்பேரிசன் எடுக்கிறார். இப்போது வானத்தில் அந்த ராத்திரி நேரத்தில் பார்த்தோன்னா ஆகாயத்தில் நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். இப்போல்லாம் தெரியறதில்ல நமக்கு பெருசாக, எல்லா இடத்துலையும் பில்டிங் இருக்கிறதுனால. ஆனால் பொதுவில் ஒரு வானத்தில் அப்படின்னா அந்த இரவு நேரத்தில் நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். இப்போது சுவாமி என்ன சாய்க்கிறார், பாதுகையை சேவிக்க வந்த தேவர்கள் எல்லோரும் பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துகிட்டு வரா. பாரிஜாத புஷ்பம்ங்கிறது வெள்ளை வெள்ளையில் இருக்கக்கூடிய ஒரு தேவலோகத்து புஷ்பம். அது அப்படி இருக்கக்கூடிய பாரிஜாதத்தின் மூலமாக அர்ச்சிக்கும் பொழுது அந்த இடம் முழுக்க சுத்தீவிர தெரிச்சிருக்கு. அந்த பாரிஜாத பூக்களானது அப்படியே அந்த இடங்கள் முழுக்க செதறி இருக்குது. அது பார்க்க எப்படி இருக்குன்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சாய்க்கிறேன். ஆக முதல் கம்பேரிசன்கிறது விஷ்ணு பதம், பெருமாளோட திருவடி ஆகாயம். 2வது கம்பேரிசன் ராகம், ஆசையாக பெருமாள் அடையிறார் பாதுகையை, சிகப்பு நிறத்தை அடைகிறார் ஆகாயமானது சந்தியா காலத்தில். 3வது கம்பேரிசன் திரிபுவன மகனீயாம், 3 உலகங்களாலேயும் கொண்டாடப்படும் நேரமானது சந்தியா காலம். சந்தியா தேவியை கொண்டாடுறா, அதே மாதிரி பாதுகா தேவியையும் கொண்டாடுறா. 4வது கம்பேரிசன் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், பாதுகையை சுற்றி இருக்கக்கூடிய பாரிஜாத புஷ்பங்கள், அதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அங்கங்கே தெளித்து இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த புஷ்பங்களும் அங்கங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால 4 கம்பேரிசன் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா, சந்தியா காலத்தை பார்த்தா கூட பாதுகையோட நினைவு வர்றது. ஏன்னா அதுக்குமான சாமியம் இருக்குது. அதாவது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன்னு ஆழ்வார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி பார்க்குற இடம், கேட்குற விஷயம் எல்லாமே பாதுகையாக நம் சுவாமிக்கு தெரியறதுங்கிறது தான் அந்த பக்தியோட உச்சி நிலை அது. ஆக இந்த ஒரு சந்தியா காலம் கூட பாதுகையாக தெரியறது, அந்த சாமியம் அவருக்கு தெரியறது அப்படின்னா அந்த அழகு, அதை கவி வர்ணனையாக கொண்டு வர அழகு, இந்த மாதிரி வார்த்தைகளில் அந்த கம்பேரிசனை கொடுக்குற அழகுன்றது நம் சுவாமிக்கே உரித்தானதுன்னு சொல்லி தலை கட்டுகிறோமடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.